IPL 2026 கிரிக்கெட் தொடரின் 13வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை 27 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய ராஜஸ்தான் ராயல்ஸ் நடப்பு சீசனில் தனது 3வது தொடர் வெற்றியை பதிவு செய்துள்ளது. மழை காரணமாக ஆட்டம் தலா 11 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணியில் தொடக்க வீரர்களான யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் 15 வயது இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி ஜோடி முதல் பந்திலிருந்தே அதிரடியில் இறங்கியது. 3 ஓவர்களிலேயே இந்த ஜோடி 50 ரன்களை கடந்தது. யசஸ்வி ஜெய்ஸ்வால் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 32 பந்துகளில் 10 பவுண்டரிகள் 4 சிக்சர்களுடன் 77 ரன்கள் குவித்தார். கேப்டன் ரியான் பராக் 20 ரன்கள் எடுத்தார். இதன் மூலம் 11 ஓவர் முடிவில் ராஜஸ்தான் 3 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன்கள் என்ற ஹிமாலய இலக்கை எட்டியது. இந்த ஆட்டத்தில் அனைவரது கவனமும் வைபவ் சூரியவன்ஷி மீதே இருந்தது. பும்ரா வீசிய ஓவரில் 2 சிக்சர்களை பறக்கவிட்டு 15 ரன்களை குவித்த அவர் அடுத்த ட்ரெண்ட் போல்ட் பந்து வீச்சிலும் ஒரு சிக்சர் அடித்தார். ஷர்துல் தாக்கூர் வீசிய 5வது ஓவரில் ஒரு சிக்சர் ஒரு பவுண்டரி என விளாசினார். இருப்பினும் அதே ஓவரின் கடைசி பந்தில் திலக் வர்மாவிடம் கேட்ச் கொடுத்து வைபவ் ஆட்டமிழந்தார். 14 பந்துகளில் 5 சிக்சர்களுடன் 39 ரன்கள் எடுத்த அவர் அரை சதம் அடிக்கும் வாய்ப்பை தவறவிட்டதால் மிகுந்த விரக்தி அடைந்தார். மைதானத்திலேயே பேட்டை தட்டி தனது கோபத்தை வெளிப்படுத்திய அவர் பெவிலியன் திரும்பும்போது கண்களை துடைத்தபடி சென்ற வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. 151 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணியால் 11 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. குறிப்பாக நமன்தீர் 25 ரன்களும் ரூதர்ஃபோர்ட் 25 ரன்களும் திலக் வர்மா 14 ரன்கள் எடுக்க மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். ராஜஸ்தான் தரப்பில் நான்ட்ரே பர்கர், ரவி பிஷ்னோய் மற்றும் சந்தீப் சர்மா தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்த தொடர்ச்சியான இந்த வெற்றியின் மூலம் புள்ளிப்பட்டியலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் தனது ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.